இலங்கையில் கனேடிய பிரஜை மீது நடாத்தப்பட்ட கூலிப்படை தாக்குதல். வெனிசுவேலா போர் பதற்றம். இலங்கையில் மீண்டும் எகிரப்போகும் எரிபொருள் விலை. மட்டக்களப்பில் கொட்டி தீர்க்கும் கனமழை. வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நிலங்கள். ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் குளிர். 6 பேர் பலி. இலங்கையில் டொரண்டோவைச் சேர்ந்த கனேடிய பிரஜை ஒருவர் மீது திட்டமிடப்பட்ட கூலிப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் அங்கு தங்கியிருந்த இடத்திற்கு அருகே மர்ம கும்பல் ஒன்றால் வழிமறிக்கப்பட்டு இரும்பு தடிகள் மற்றும் ஆயுதங்களால் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் இது வழிப்பறி அல்லது தற்செயலான மோதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான நபர் இலங்கைக்கு வருவதை முன்கூட்டியே அறிந்த ஒரு கும்பல் அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளது. அத்தோடு இவரை தாக்குவதற்காக உள்ளூர் கும்பல் ஒன்றுக்கு பெருந்தொகை பணம் கைமாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு கூலிப்படை தாக்குதல் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கையில் உள்ளூர் நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் தொலைபேசி உரையாடல்களை ஆதாரமாக கொண்டு அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான சட்ட மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க கனேடிய தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுவேலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக உள்நாட்டு எரிபொருள் விலைகளிலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வெனிசுவேலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து உலக சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய துல்லியமான தாக்கத்தை அரசாங்கத்தினால் தற்போது கணிக்க முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சில குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் ஏற்கனவே ஏற்ற இறக்கங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப நிதியமைச்சு மற்றும் ஏனைய துறைசார் அமைச்சுக்கள் கலந்துரையாடி தகுந்த தீர்மானங்களை எடுக்கும் என அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இறுதி முடிவுகளுக்கு அமைய எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இருந்து தொடர் மழை பெய்து வருவதனால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் போரதீவு பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட தாழ்நிலங்கள் அனைத்தும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாய் அவதானிக்க முடிவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அந்த பிரதேசங்கள் திருப்பழுகாமம் கிராமத்தில் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கியுள்ளதனால் பல வீடுகளுக்கு வெள்ளம் புகுவதாகவும் காண முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே போரதீவு பெற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் வெள்ள நீர் உட்புகுந்துள்ள பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமைகளை அவதானித்துள்ளார். அந்த வகையில் போரதீவு பெற்ற பிரதேச சபை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை தற்காலிக வடிகான் அமைத்து வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் நிலவி வரும் கடும் குளிர், பனிப்பொழிவு மற்றும் உறைபனி காரணமாக இதுவரை குறைந்தது 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கடும் வானிலை சூழல் காரணமாக வீதி, தொடருந்து மற்றும் விமான போக்குவரத்துகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரான்சின் தென்மேற்கு பகுதியான லாண்டஸ் பகுதியில் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் பாரிஸ் சுற்றுவட்டார பகுதிகளில் நிகழ்ந்த விபத்துகளில் மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். பாரிஸ் நகரின் கூரைகள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் முழுவதும் பனியால் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டன. கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பிரான்சின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள 6 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. போஸ்னியா மற்றும் ஹெர்சோகோவினா நாட்டின் தலைநகர் சரயோவாவில் பனியால் மூடப்பட்ட மரத்தின் கிளை
தலை மீது விழுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். நகரம் முழுவதும் பனிப்பொழிவு பரவலாக காணப்படுகிறது. நெதர்லாந்தில் ஆம்ஸ்டார்மின் ஸ்கிப்பால் விமான நிலையத்தில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஓடுபாதைகள் சுத்தம் செய்வதும் விமானங்களில் உறையும் பணி அகற்றும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதனிடையே தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாட்டின் உள்நாட்டு தொடருந்து சேவைகள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நிறுத்தப்படாமல் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதன் விளைவாக ஆம்ஸ்டர்டாமிலிருந்து பரிசூகான் யூரோஸ்டார் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படவோ அல்லது தாமதமாகவோ இயக்கப்பட்டன. ஜெர்மனியின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை -10°C கீழ் சரிந்துள்ளது. இங்கிலாந்தில் இரவு நேரத்தில் வெப்பநிலை -12.5°C வரை குறைந்துள்ளது. இதனால் தொடருந்து சாலை விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதுடன் வடக்கு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இலங்கையில் தர மாறுபாடு புத்தகத்தில் ஏற்பட்ட சர்ச்சை தற்போது அரசியல் மற்றும் சமூக தளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பிரதமர் ஹரணி அமரசூரிய மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சமகால அரசாங்கத்திற்குள் அண்மை காலமாக முருகல் நிலைமை தீவிரமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திணறி வருவதாகவும் அதனை தீர்க்க முயன்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு அக்கட்சிக்குள் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து அழுத்தங்கள் எழுந்துள்ளன. அனுரவின் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்கள் இல்லாமல் போயுள்ளது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் பெரும்பான்மை பலத்தை கொண்ட அரசாங்கத்திற்கு ஆபத்தாக மாறியுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் அவசரகால சட்டம் குறைந்தது இன்னும் 2 மாதங்களுக்காவது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி டித்வா சூறாவளியினால் இடம்பெயர்ந்த சிலரை அரசு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டி இருப்பதால் அது அவசியம் எனவும் கூறியுள்ளார். மேலும் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியே அமர்த்துவதற்கு தேசிய கன்னட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியம் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் நடாத்திய சோதனை நடவடிக்கையின் போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 24 தொடக்கம் 28 வயதுக்குட்பட்ட இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஒரு வாள், 4 கையடக்கு தொலைபேசிகள், ஒரு மோட்டார் சைக்கிள், 860 போதி மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டன. மேலும் கைது செய்யப்பட்டவர்களை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையில் கனேடிய பிரஜை மீது நடாத்தப்பட்ட கூலிப்படை தாக்குதல். வெனிசுவேலா போர் பதற்றம். இலங்கையில் மீண்டும் எகிரப்போகும் எரிபொருள் விலை. மட்டக்களப்பில் கொட்டி தீர்க்கும் கனமழை. வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நிலங்கள். ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் குளிர். 6 பேர் பலி.